Series பார்த்துட்டு இருக்கோம். What happens to the area of the parallelogram if the base is increased 2 times and the height is halved? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு மாறும் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இணைகரம் பேரலோகிராம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இணைகரம். ஓகேவா? இதை வந்து அடிப்பக்கத்தை வந்து பேஸு, இது ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இவங்க சொன்னதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இணைகரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த உயரத்தை வந்து பாதியாக குறைக்கிறாங்கண்ணா. ஆல்ரெடி இது ஹெச்னா இது h/2ன்னு குறைப்பாங்களாம். ஓகேவா? அப்புறம் அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குவாங்களாம். அப்போது அடிப்பக்கம் இது பின்னா 2 மடங்குனா 2b. இப்போ ஏரியா கண்டுபிடிங்க. இது யூஸ்வலாக ஏரியா பார்த்தீங்கன்னா இது b × h. இதுதான் வந்து இணைகரத்தின் பரப்பளவு. இப்போ மாற்றிருக்காங்களா, இதிலோட ஏரியா கண்டுபிடிப்போம். இங்கே அடிப்பக்கம் என்ன 2b, ஹைட் என்ன h/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடச்சிருக்கு, அதே தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ முன்னாடி இருக்கிற ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஒன்றே தான். அப்போ என்னது ஆன்சரு ரிமைன்ஸ் த சேம், மாறாது. பரப்பளவில் எந்த மாற்றமும் நடைபெறல, மாறவில்லை, ரிமைன்ஸ் த சேம். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா, அதன் பக்கப்பரப்பு கன அளவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா சைடும் எடுத்திருப்பாங்க. அப்போ 6a² தான் நம்மளுக்கு 486. இதுலேருந்து நம்மளுக்கு a² தான் வேணும். அப்போ 486 டிவைட் பை 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8 டைம், இது 1 டைமு. இதை 9² எழுதலாமா, 81. அப்போ ஏ வந்து 9, ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல்எஸ்சியை கேட்குறாங்க கியூபுக்கு. எல்எஸ்சியை கியூபுக்குனா பக்கப்பரப்புனா மேலேயும் கிளி விட்டுரும். இப்போ 4a² மட்டும் வரும். ஸோ நம்மளுக்கு a² வேல்யூ தெரியும் 81. மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4 4, 4 8 32, 324 தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அப்புறம் என்ன கேட்குறாங்க, வேல்யூம், கன அளவு கேட்குறாங்க. கன அளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a³ வந்து என்ன வரும், அப்போது 9 × 9 × 9. அப்போ என்ன வரும், 81 × 9, 1 9s are 9, 8 9s are 72, 9 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன, 324 720 சென்டிமீட்டர் கியூப். இதையும் கரெக்டாக போகணுங்க. ஏன்னா கன அளவுக்கு சென்டிமீட்டர் கியூப் வரும். நம்ம 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் 3 டைம் வரும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு ஸ்கொயர் போடணும், வேல்யூமுக்கு கியூப் செக் பண்ணி போடணும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ கியூபாய்டு whose பேஸ் ஏரியா இஸ் 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் த வால்யூம் இஸ் 900 சென்டிமீட்டர் கியூப். ஹைட் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு கனசதுரத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, கன அளவுகளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களை என்ன கேட்குறாங்கன்னா உயரம். அடிப்பரப்பு பேஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னா லென்த் × பிரெத், அதான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 180ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூம், அதாவது கன அளவு பார்த்தீங்கன்னா L × B × H. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 900ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்க, ஹைட்டு H தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எனக்கு தெரியும் லென்த் × பிரெத்தோட வேல்யூ வந்து 180. அது இங்கே போட்டோம்னா 180 × Hன்னு ஆகிடுமா, இது 900ன்னு வரும். நம்மளுக்கு தேவை H தான். அப்போது 900 டிவைடட் பை 180ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் பண்ணால் அது 10 டைம், இது 2 டைமு. திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். எனக்கு ஹைட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேவா? 5 சென்டிமீட்டர். ஓகே, சம் பார்த்துட்ருக்கோம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஆஃப் சைடு இஸ் 12 சென்டிமீட்டர். ஓகே, 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் பக்கப்பரப்பு எல்எஸ்ஏ பக்கப்பரப்பு அப்படி என்னென்னா ஒரு மேலேயும் கீழே விட்டுருவாங்க. அப்போ 4a² மட்டும் வரும். இதே மொத்த பரப்புனா 6a² வரும். இதே பக்கப்பரப்பு கேட்டாங்கன்னா மேலேயும் கீழே விடுறதுனால 4a² வரும். ஓகேவா? இங்கே ஏ கொடுத்துட்டாங்க, சைடு என்ன 12, அப்போ 12 × 12. ஓகே, அப்போது 12 12s தான் நம்மளுக்கு தெரியும் 144. ஓகே, அப்போ 144 × 4, 4 4s are 16, remainder 1, 4 4s are 16, 16 1 17, remainder 1, 4 1s are 4, 4 1 5, 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். எ கியூபிக்கல் டேங்க் கேன் ஹோல்டு 27,000 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் இட் சைட். ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர்னு அதன் பக்க அளவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கொள்ளளவுனா நம்மளுக்கு தெரியும் வால்யூமு. ஓகேவா? இது வந்து என்ன வடிவம்னு சொல்லிட்டாங்க, கனசதுரம், அதாவது கியூப்னு சொல்லிட்டாங்க. கியூபுக்கு வேல்யூம், கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு வேல்யூம் வந்து ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a³. கரெக்டாக? a³, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 27,000. ஓகேவா? லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த லிட்டரை மீட்டர்னு மாற்றணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் க்யூப் வந்து நம்மளுக்கு தெரியும். 1 மீட்டர் க்யூப் வந்து 1000 லிட்டர். ஓகேவா? 1 மீட்டர் க்யூப் வந்து 1000 லிட்டர். அப்போது லிட்டர்னால் 1/1000 மீட்டர் க்யூப். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ க்யூப் வந்து 27,000. இப்போ இந்த லிட்டரை தூக்கிட்டு ஒரு லிட்டர் எவ்வளோ? ஒரு லிட்டர் வந்து 1/1000. அந்த லிட்டரை எடுத்துகிட்டு நான் 1000 மீட்டர் க்யூப்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இந்த 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ க்யூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீட்டரில் இருக்குது. அப்போ 3 க்யூப் 27 நம்ம 3 க்யூப்னு எழுதலாம். இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன? 3. இப்போ 3 மீட்டர். ஏன்னா இப்போ மீட்டர் க்யூப்னு ஆகிடுச்சு. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3 மீட்டர்னு வரும். ஓகேவா? ஆன்சர் 3 மீட்டர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஃப்ரம் ஏ சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் வுட் ஆஃப் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஆரம், 5 சென்டிமீட்டர் உயரமா. இப்போ ஒன்றரை மர உருளை. அப்போ எப்படி இருக்கும்? அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோனா 1 சென்டிமீட்டர். ஹைட்டு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஓகே, இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கோலத்தை வெட்டி எடுக்கணுமா. அது வெட்டி எடுக்கிறது கோலமாக இருக்கணும். அது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் வெட்டி எடுக்க முடியுமோ அதோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இப்படி பண்ணால் அதுக்கு சிலிண்டர் அது வந்து கோல ஷேப்பில் வரவே வராது. நம்மளால் இப்படி தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுவே ரேடியஸ் 1னா மேக்ஸிமம் நம்மளால் அதை டச் பண்ணியே பண்ணால் கூட நம்மளால் 1 சென்டிமீட்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ கோலத்துக்கும் ரேடியஸ் என்னவாக தான் இருக்கும்? 1 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அவங்க என்ன கேட்குறாங்க? கன அளவு. ஸ்பியருக்கு வால்யூம் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr கியூப். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம 1 தான் இருக்கும். ரேடியஸ் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டிங்கன்னா 4/3 π × 1 கியூப். அப்போ 4/3 π. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். A solid sphere of radius x centimeter is melted and cast into a sphere of a solid cone of same radius. The height of the cone அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலம். ஓகேவா? திண்ம கோலத்தை வந்து ஒரு கூம்பாக மாற்றுறாங்களாம். சரியா? அதே ஆரத்தில் மாற்றுறாங்க. அப்படி இந்த மாதிரி மெல்டட்னு வந்தாவே ரெண்டுக்கும் வேல்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸ்பியருக்கு நம்மளுக்கு வேல்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப். கோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் வந்து மெல்டர்னாவே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து ரேடியஸ் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4/3 5x கியூப். இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 π. இங்கேயும் அதே ஆரம் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் ஆரம் வந்து எக்ஸ் தான். உங்களை ஹெச் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த பையும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ 4x இந்த சைடு இருக்கும், இந்த சைடு ஹெச் இருக்கும். ஸோ ஹெச் கிடச்சிருச்சு. எவ்வளோ? 4x சென்டிமீட்டர். ஹெச் எவ்வளோ? 4x சென்டிமீட்டர். சம் பார்த்துட்ருக்கோம். 2 ஐடென்டிக்கல் கியூப் ஆஃப் சைட் 7 சென்டிமீட்டர் ஆர் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்ட். 7 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கியூப் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்படி இருக்கும். கரெக்டாக? அது கூடவே இன்னொன்று அதே சைஸில் இன்னொன்று ஜாயின் பண்ணுறாங்களாம். ஓகேவா? அப்போ இப்படி வரும். கரெக்டாக? இப்படி ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து கியூப்னா நம்மளுக்கு தெரியும் எல்லா சைடும் 7 தான் இருக்கும். இது 7, இதுவும் 7. ஓகே, ஆனால் இப்போது இதை வந்து ஒரு கியூபாய்டாக மாற்றிட்டாங்க. பார்க்கும்போது ஷேப்பு பாருங்கள், கன செவ்வகமாக மாறிடுச்சு. அப்போ லென்த்து மட்டும் மாறுது. பார்த்தீங்களா? இது ஒரு 7, இது ஒரு 7, 14 ஆகிடும். லென்த்து வந்து 14 ஆகிடுச்சு. இது வந்து மாறாது. ஹைட்டு வந்து அதே 7 தான் இருக்கும். ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 7 தான். அதே மாதிரி அந்த அகலம் பேஸ் இதுவும் மாறாது. ஓகேவா? இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுவும் மாறாது. ஏன்னா எல்லா சைடும் வந்து நம்மளுக்கு கியூபில் சேமாக தான் இருக்குது. அப்போ இதுவும் 7 தான். அதாவது பியும் 7 தான். ஓகே, பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மொத்த பரப்பு, அதாவது டிஎஸ்சியை கேட்குறாங்க. டிஎஸ்சியை வந்து கியூபைடுக்கு பார்த்தீங்கன்னா 2 × LB + BH + HL. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × Lக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 14, B 7, B × Hனா 7 × 7 ப்ளஸ் H நம்மளுக்கு தெரியும் 7, L வந்து 14. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதில் எல்லாத்துலேயுமே 7 இருக்குது. நான் காமனாக எடுத்துறேன். அப்போ இது 14 + 7 + 14 ஆகிடுமா? 2 × 7 இதை ஆட் பண்ணுங்கள். 14 + 28, 28 + 7 35. ஓகேவா?
35 2s are 70 into 7 நம்மளுக்கு தெரியும் 7 7s are 49 490 இது என்னது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்புனா நம்மளுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சி. ஆன்சர் சி. ஓகே, 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சீரிஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லீட் பால்ஸ் ஈச் 1 cm in diameter that can be made from a sphere of diameter 12 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் விட்டளவு கொண்ட கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டளவு கொண்ட கோலம் எத்தனை வார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பெருசாக ஒரு கோலம் இருக்குது, சரிங்களா? அதுலேருந்து பெருசாக இருக்கா, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ டி வந்து 12னா ஆர் வந்து எவ்வளோ? 6. ஓகே, இதிலேருந்து சின்ன சின்னதாக எத்தனை சின்ன ஸ்பியர் ஒன்று, அதாவது அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா டி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 1/2. இது மாதிரி எத்தனை செய்யலான்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், ஆர் இன்ட்டு எத்தனைன்னு தெரியாது, என், அதாவது இதை எத்தனைன்றதை மல்டிப்ளை பண்ணால் அது பெருசு கிடச்சிடும் இல்லையா? என் இன்ட்டு ஸ்மால் ஸ்பியர் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு பிக் ஸ்பியரோட வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இது ஏன்னா எத்தனை ஒரு 10னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த பெருசு கிடச்சிரும். அதனால் என் அந்த ஓகேவா? அது எத்தனை, இந்த எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ என் இன்ட்டு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம், ஸ்பியருக்கு வேல்யூம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸ்மால் ஸ்பியருக்கு என்ன வரும்? 4/3 பை ஆர் வந்து இங்கே என்ன 1/2 த ஹோல் கியூப். ஓகே, பிக் ஸ்பியருக்கு 4/3 பை, இங்கே ஆர் பார்த்தீங்கன்னா 6, அப்போ 6 கியூப். இந்த 4/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வேணும்? ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 6 கியூபு, இந்த 1/2 கியூபு கீழே வந்துடும் அப்படியே. ஓகேவா? அப்போ 6 கியூபு, இந்த 2 கியூப் மேலே போயிடும், இன்ட்டு 2 கியூப்னு ஆகிடும். நம்மளுக்கு 6 கியூபோட வேல்யூ தெரியும் 216, 2 கியூபோட வேல்யூ தெரியும் 8. மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 8s are 48, 4 1 8s are 4, 12 ரிமைனிங் 1, 2 8s are 16, 1 17. அப்போ 1728 என்னோட எத்தனை வந்து நம்ம வார்க்கலாம். ஓகேவா? சின்னதாக அத்தனை வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்போ என்னோட வேல்யூ வந்து 1728. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் whose radius is 1/3 of its height இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளையோட ஆரம் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம் வந்து உயரத்தில் 3/1 3ல் 1 பங்கு தான் உயரம். ஓகேவா? ஓகே, அதன் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு h + r. ஓகே, 2π இங்கே எல்லாமே பையில் இருக்கனால பை அப்படியே வச்சுக்குவோம். 2π r வந்து இப்போ h/3 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். h + திரும்ப r hலேயே போட்டுக்கலாம், h/3. ஓகே, இப்போ இது என்ன ஆகும்? 2π h/3. இது எல்சியம் எடுத்திங்கன்னா 3h + 4h/3. ஓகே, சிம்பிளை பண்ணுங்கள். 2 4s are 8, பை h 2 டைம் இருக்குது, ஸ்கொயரு கீழே 9ன்னு வரும். அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 8π h²/9 ஸ்கொயர் யூனிட்ஸ். பரப்புன்றனால ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. ஓகேவா? பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்கிள் சிலிண்டர் இஸ் 704 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க. வலைப்பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 2πrh. ஓகேவா? 2πrh வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர், அதன் உயரம் 8 சென்டிமீட்டர். எல்லாம் உருளையின் கன அளவு கேட்குறாங்க. வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இதுக்கு உருளைக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2πrh. ஓகேவா? அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 704ன்ட்டு. அப்புறம் h கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கன அளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h. அப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு h கொடுத்துட்டாங்க, r வந்து இந்த இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆர் இங்கே தான் கண்டுபிடிக்கணும். h கொடுத்துட்டாங்க 8, இது வந்து 704. ஸோ ஆர் வேணும்னா 704 × 7 / 2 × 22 × 8. ஓகேவா? இது 11 டைப் கேன்சல் பண்ணால் இது 2, இது 64ன்னு வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 8, இது பண்ணால் 4, இதை பண்ணால் 2, அப்போ 2 7s are 14. ஆர் வந்து பார்த்திங்கன்னா 14. இப்போது வால்யூம் கேட்குறாங்களா? வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஃபார்முலா போட்டிங்கன்னா 22/7 14 × 14 × height 8. ஓகேவா? இதை மல்டிப்ளை இது பண்ணிங்கன்னா 2 டைமு, இது பார்த்தீங்கன்னா 44 ×
8 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4928ன்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். இந்த சம்மை வந்துட்டு நீங்கள் ஷார்ட்கட்லேயும் போடலாம். இப்போ இது வந்து இந்த ஃபார்முலாவில் ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு 11 இருக்கனால அது கண்டிப்பாக 11 டேபிளில் கண்டிப்பாக அது வந்து வரும். அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இருக்கிறதுல எது வந்து 11 டேபிளில் வருமோ, அதாவது 11ஆல் வகுப்படுற நம்பர் எதுவோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். நம்ம 11ஆல் வகுப்படுறது எப்படி பார்ப்போம்னா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 5னா 4 எடுத்துக்குவோம். அப்புறம் இது 08 எடுத்துப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 5 4 9, 08 8. அப்போ நான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது 1ன்னு வருது. இப்போ இது கிடையாது. ஏன்னா 11ஆல் அது வகுப்படுதுன்னா ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருக்கணும். ஓகேவா, இப்போ இது பாருங்கள் 4 2 6 9 8 17. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 17 - 6 11 வருது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 11 இப்போ கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். 5 4 9, 4 2 6 வரல, இதுவும் வரல. ஓகேவா, அப்போது இது மட்டும்தான் வருது. ஓகேவா, பட் இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. 11 மல்டிபிளாக எது இருக்கோ அதுதான் வரும். ஓகேவா, சம் பார்த்துட்ருக்கோம். A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolution? நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது எனில் 8 சுட்டுகளில் எவ்வளவு குறைப்பை அது சமன் செய்யும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு உருளையை வந்து சமன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து எத்தனை சுற்றுக்களை அது சமன்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு டைம் வந்து பண்ணுறது கண்டிப்பாக அதோட ஒரு வலைப்பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக உருளையோட இது வந்துட்டு அதை லெவல் பண்ணுதுன்னா இதோட வலைப்பரப்பு தான் அந்த தரையில் படும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா உருளையை சமன்படுத்தும் பரப்பு வந்து அதோட வலைப்பரப்பு எடுத்துக்கலாம். வலைப்பரப்புக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πr/h. இங்கே h கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். அப்புறம் விட்டம் d கொடுத்துருக்காங்க 2.8ன்னு. அப்போ ஆரம் என்னென்னா 2.8 / 2 1.4ன்னு கிடச்சிடும். ஓகேவா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 1.4, ஹெச்சோட வேல்யூ என்ன 3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2ன்னு வரும். இது 44, இது 44 × 2 8.8 × 3ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4 8 24 ரிமைனிங் 2 24 26ன்னு வரும். அப்போது இது கிடைக்கிது. ஓகேவா, இந்த பரப்பு அதாவது வலைப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கிது. ஆனால் அது எத்தனை சுற்றுகளை 8 ரெவல்யூஷன் அவனே கொடுத்தான். 8 சுற்றுகளை வந்து எவ்வளோ பரப்புன்னு கேட்டிருக்கான். அப்போ 8 சுற்றுகளை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32, remaining 3, 6 8s are 48, 48 51, 5, 8 2s are 16, 21. ஓகேவா, இங்கே 1 பாயிண்ட் இருக்கனால இங்கே 1 பாயிண்ட் தள்ளி இப்படி வச்சோம்னா எவ்வளோ வரும்? 211.2. ஓகேவா, இதுதான் ஆன்சர். இதை வந்து ஷார்ட்கட்லேயும் போடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து 11ஓட மல்டிப்ளாக இருக்கான்னு 4ல் எது வருதோ அதுதான் ஆன்சர்னு சொல்லியிருக்கேன்னா. இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்டர்னேட் நம்பர் செக் பண்ணுவோமா? இங்கே 3 5 5 - 1, இது பார்த்திங்கன்னா 1, 5 - 1 4. அப்போ இது வராது. இது பார்த்திங்கன்னா வராது. இருக்கிறதே இந்த நம்பர் தான், இதுவும் வராது. அப்போ இது செக் பண்ணி பாருங்கள். 2 1 3, 1 2 3. அப்போ 0 இல்லைனா 11ஓட மல்டிப்ளாக வரணும்னு சொல்லியிருக்கேன்னா இது 0 வருது. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்லேயும் போடலாம். 0 வர்றதுனால இதுதான் 11ஓட மல்டிப்ளாக இருக்கும்.